ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணி கொடுக்க போகிறேன். எல்லாம் எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக இது தமிழ் ஃபஸ்ட்டு, இது அடுத்து இங்கிலீஷில் வெர்ஷன் அடுத்த இதில் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பற்பசையில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, அலுமினியம் குளோரைட், கால்சியம். இதுக்கு ஆப்ஷனு. நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணிப்பேன், அதுதான் ஆன்சரு. இதுக்கான பதில் வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது தான். இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா CaCO3. இந்த 3ங்கிறது கீழே வரும், என்னால் அந்த இதில் கொண்டு வர முடியல, அதனால் 3 பக்கத்துலேயே இருக்கும். CaCO3 கீழே வரும், ஓக்கு கீழே 3 வரணும். ஓகேங்களா? சரி, இதுதான் இது பற்றினது. பற்பசையில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை. டூத் பேஸ்ட்லாம் இருக்குல்ல, எல்லா இதுலேயும் இதுதான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். செயற்கை இழை ரேயான் உற்பத்தி செய்ய பயன்படும் உலோகம் அல்லது தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சொல்கிறேன். குளோரின், புரோமின், அமோனியா, சல்ஃபர். இதுக்கான பதில் வந்து அமோனியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அமோனியா. NH3 கீழே வரும், NH3 தான் இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா. இந்த செயற்கை இழைங்கிறது ரேயானு. இயற்கை இழையெல்லாம் வந்து இந்த பட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இயற்கை இழைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கண்ணாடி தயாரிக்க பயன்படும் உலோகம் எது? கண்ணாடி தயாரிக்க பயன்படும் உலோகம் சல்ஃபர், சிலிக்கா, புரோமின், அயோடின். இதுக்கான பதில் வந்து சிலிக்காங்கிறது தான் இதோடைய விடை. சிலிக்காங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான மண் தான். அது மணலை வந்து SiO அப்படின்னு SiO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து SiO, சிலிக்கா அப்படிங்கிறது வந்து SiO. இது ஒரு மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து கண்ணாடி தயாரிக்க பயன்படும் உலோகம். அடுத்தது கேன்சர் கட்டிகளை நீக்க பயன்படுத்தப்படும் தனிமம் எது? இந்த கேன்சர் கட்டிகளை நீக்க பயன்படுத்தப்படும் தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். தனிமம் அல்லது உலோகம் எது அப்படின்னா ஆப்ஷன் வந்து அயோடின், சல்ஃபர், சோடியம், ரேடான். இந்த அயோடின், சல்ஃபர், சோடியம்லாம் இது ஒரு தனி கேட்டகரிக்கு வந்துடும். இந்த ரேடான் மட்டும் அது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி கொண்டது. அதனால் இந்த ஆப்ஷன்லேருந்தே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ரேடான் தான் இதுக்கு சரியான விடைன்னு. கேன்சர் கட்டிகளை, புற்றுநோய் கட்டிகளை நீக்க பயன்படுத்தப்படுவது. அடுத்தது வந்து 5வது வந்து வீட்டில் சுண்ணாம்பு பூச்சிக்கு பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது? இதுக்கு வந்து ஆப்ஷன்லாம் சொல்கிறேன். குளோரைட், ஜிங்க் ஆக்சைடு, கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கான விடை வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது தான் இதற்கான விடை. இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaOH2. இந்த OHக்கு கீழே 2 வரும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. அடுத்தது இந்த தீயணைப்பு கருவிகள், எல்லா இடத்துலையும் தீயணைப்பு கருவிலாம் இருக்குல்ல, அதில் பயன்படுத்தப்படும் வாயு. ஒன்று வந்து தண்ணி பீச்சு அடித்து தீயை அணைப்பாங்க, இன்னும் ஒரு வகை வந்து வாயுவை பீச்சு அடித்து அது மூலிமா அந்த ஃபயரை வந்து கட்டுப்படுத்துவாங்க. இதுக்கு பயன்படுத்தப்படும் எது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன். இதற்கு சரியான விடை வந்து சி ஆப்ஷன், கார்பன் டை ஆக்சைடு. CO2 அப்படிங்கிறது தான் இதோடைய கெமிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து நீங்கள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் நிறையா முக்கியமான இடத்துல வச்சுருப்பாங்க. தீயை கட்டுப்படுத்துறதுக்காக. சின்ன தீ ஏற்பட்டாலும் அது பக்கத்தில் இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அடித்தா தீ அணைஞ்சிரும். அடுத்தது வந்து வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது?
சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறல ஒயர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளார இருக்கிற ஒயர்ஸு மின் இணைப்புலாம் வெளியில் இருக்கிற மின் இணைப்பு இல்லை, இப்போ வந்து வெளியில் வந்து போகிற ஒயர் இல்லை, உள்ளார வீட்டுக்குள்ளார பயன்படுத்தக்கூடிய ஒயர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காப்பர், சில்வர், அலுமினியம், காரியம். இதுக்கான ஆப்ஷன் வந்து காப்பர், CA அப்படிங்கிறது தான் இது கெமிக்கல் ஃபார்முலா. காப்பருங்கிறது தான் இதுக்கான விட ஏ, ஆப்ஷன் ஏ. அடுத்தது சுண்ணக்கட்டியில் அப்படின்னா இந்த சாக் பீஸ் இருக்குல்ல, அதில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் ஆக்சைடு. இதற்கான விடை வந்து கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. கால்சியம் சல்ஃபேட்டுங்கிறது தான் இதுக்கான விடை. அடுத்தது செயற்கை உரத்தில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது? செயற்கை உரத்தில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான ஆப்ஷன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம், பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. இதற்கான விடை வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது தான். இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா வந்து KClங்கிறது தான் இதுக்கான கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்து பேட்டரியில் பயன்படுத்தப்படும் உலோகம் எது அப்படின்னா இதற்கான 4 ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு லெட்டு, இரண்டாவது வந்து டின், மூன்றாவது காப்பர், நான்காவது ஜிங்க். இதில் முக்கியமாக இதில் வந்து ஆப்ஷன் வந்து லெட்டு தான். இந்த லெட்டு தான் எல்லாத்துலேயும் பயன்படுத்துவாங்க. இந்த பேட்டரிங்கிற வீட்டில் இருக்க பயன்படுத்தக்கூடிய பேட்டரிலையும் சரி, நம்ம மொபைல் ஃபோனில் லெட்டும் எல்லாம் லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. LI அப்படின்னா PB அப்படின்னா லெட்டு. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக பயன்படுத்துகிறாங்க நம்ம மொபைல் ஃபோன்லலாம். கார் பேட்டரி இதெல்லாம் வந்து இந்த லெட்டுன்னு சொல்லக்கூடிய அதோடைய கெமிக்கல் நேம் என்னென்னா PB. இதுதான் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கு ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் கூட பார்த்து ஆன்சரை இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு PDF மாடலில் வேணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் போட பார்க்குறேன் PDF-ஆக. அடுத்த 10 கொஸ்டினில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ.